புது வீட்ல ரீனா நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு குளிக்கலாம்னு போக சாரதா ஆண்டி வந்து கை ரொம்ப வலியா இருக்குமா கொஞ்சம் அமுக்கி விடுறியான்னு கேட்க ரீனாவும் அமுக்கி விடுறா. அப்புறம் மறுபடியும் குளிக்கலாம்னு போக கணேஷ் அங்கிள் வந்து எனக்கு சுகர் இருக்குமா ஆனா சுகர் சேர்த்துக்காம இருக்க முடியல. இன்டர்நெட்ல பார்த்தா ஒரு சில பேர் இந்த சுகர் சாப்பிட்டா செத்துருவாங்க, ஒரு சில பேர் அந்த சுகர் சாப்பிட்டா செத்துருவாங்கன்னு சொல்றாங்க. இதுல எதுமா சரின்னு கேட்க உங்களுக்கு சுகர் இருந்தாலும் இல்லைனாலும் சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் கண்டிப்பா ஒரு நாள் செத்துருவீங்க. எனக்கு இப்ப வேலைக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு போக சாரதா ஆண்டியும் கணேஷ் அங்கிளும் மாறி மாறி வந்து கதவை தட்டி ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே கட் பண்ணா அர்ஜுனோட பிளாஷ்பேக்ல அவங்க அம்மா இறந்துற சாங்கியம் பண்றதுக்காக ஆர்கேவை வர சொல்ல ஆர்கேவும் போறாரு. அப்ப அர்ஜுன் தடுத்து எங்க அம்மா இறந்ததுக்கு காரணமே இவர்தான் சொல்ல ரவி எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னாலும் அர்ஜுன் கேட்காம இங்க இருக்க யாருக்கு வேணாலும் சாங்கியம் பண்ண தகுதி இருக்கு, இந்த ஆளை தவறன்னு சொல்றான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பிரசன்ட்ல அர்ஜுன் ஆர்கேவை போய் பார்த்து நீங்க சாக போறதுக்கு கவலைப்பட்டெல்லாம் பார்க்க வரல, உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் மறக்க ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. அம்மாவுக்கும் எனக்கும் நடந்ததெல்லாம் நான் உங்களை மறக்க விட மாட்டேன், ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன், அதோட தான் நீங்க சாகணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆர்கே இதை நினைச்சு ரொம்பவே அழுகிறாரு. இங்க ரீனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் தேஜு கிட்ட ஹவுஸ் ஓனர் ரெண்டு பேரும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமான்னு கேட்டு என்ன சாவடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அருணா வந்து ரதி மேம் உன்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்ல அருணா கிட்ட தயவு செஞ்சு நான் இன்னும் வரலன்னு சொல்லிடுறியான்னு கேட்க என்னால பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, வேணா 20 நிமிஷம் லேட்டா வருவான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ரீனா அதுக்குள்ள வெளியே ஓடிடலாம்னு ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வெளியே வந்தா. ரதியும் வெளியே வர ரதியை பார்த்ததும் ரீனா தப்பிச்சு ஓட அப்ப வழியில ராக்கி வந்து ரீனா கிட்ட ஏதோ சொல்ல வர எதுனாலும் கொஞ்சம் வேகமா சொல்லுன்னு ரீனா சொல்றா. அப்ப வளைஞ்சு நெளிஞ்சு திரும்பிக்கிட்டு என்னென்னமோ பேச ரீனாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான் போல ராக்கி. விஷயத்த சொல்லாம கதை விட்டுக்கிட்டு இருக்க. அப்ப ரதி அங்கிட்டு இருந்து வர ரீனா பார்த்ததும் அங்க இருந்து ஓடிடுறா. இது கூட தெரியாம ராக்கி நின்னு பெனாத்திக்கிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா அனிதா ரவி கிட்ட அவன் கொலை பண்ணான்றதுக்காக நீ ஆபரேஷன் பண்ணாத மாதிரி தெரியல, அவனை பார்த்து பயந்துதான் அப்படி சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல யாரு இவனெல்லாம் பார்த்து நான் பயப்படுறேன்னு ரவி கேக்குறான். அப்ப குணா வந்து அனிதா கிட்ட ரதி மேம் கூப்பிடுறாங்கன்னு சொல்ல அப்ப அனிதாவும் குணாவும் நடந்து போகும்போது உங்களுக்கு ரவி சீனியர் பையன் தேடிக்கிட்டு இருக்கதா சொன்னாருல, ஒரு 2-3 வயசு சின்ன பையனா இருந்தா பரவாயில்லையான்னு கேட்க அதுக்கு அனிதா அப்படினால நான் எவனையும் அட்ராக்டிவா பார்த்ததே இல்லையேன்னு சொல்ல இனிமேல் டெய்லியும் பாப்பீங்கன்னு குணா ரூட்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க தேஜு நவீன் கிட்ட உன் கிறிஸோட பேர் என்னன்னு கேட்க இதுக்கு முன்னாடி நவீன் ஒரு பேஷண்ட் கிட்ட தேஜு பேரை சொல்லாம எனக்கு கிறிஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பான். இத தேஜுவும் ஒட்டு கேட்டிருப்பா. தேஜு ஆமான்னு சொல்லி உனக்கு எனக்கும் சுத்தமா செட் ஆகாது, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்றா. அங்க கட் பண்ணா அர்ஜுன் கேண்டீன்ல சோகமா உட்கார்ந்திருக்க ரீனா என்னாச்சுன்னு கேக்குறா. அப்பதான் அர்ஜுன் அவனுக்கு நடந்ததா அவனோட ஃப்ரெண்டுக்கு நடந்ததா சொல்லி பிளாஷ்பேக்க சொல்றான். அவனோட அப்பா அவனுக்கு நல்ல அப்பாவா இருந்தது கிடையாது, அவனோட அம்மாவுக்கு நல்ல கணவரா இருந்தது கிடையாது. ஒரு நாள் அவங்க அம்மா ஸ்டூல் மேல ஏறி நின்னு பரன் மேல ஏதோ எடுக்க ட்ரை பண்ண அப்ப தடுமாறி கீழே விழுந்து தலையில அடிபட்டு ரத்தம்லாம் நிறைய போக அவங்க ஹஸ்பண்டோட நம்பருக்கு கால் பண்ணா அவர் எடுக்கவே இல்ல, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிருக்காங்க, அப்படியே அவர் வேலை பிஸில எடுக்கவே இல்ல. அப்புறம் ரத்தம் நிறைய போய் அவங்க இறந்தே போயிட்டாங்க. ஆனா இப்ப அவனோட அப்பாவுக்கு பிரெயின் டியூமர், அவரு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்துகிட்டு இருக்காரு. இது அவருக்கு கிடைச்ச வரமா சாபமானே தெரியல. ஆனா இவன் மட்டும் அந்த ஞாபகத்தோட இருக்கிறது சரியானு கேட்க ரீனாவும் அவங்கள நினைச்சா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்ப அவருக்கு இருக்கிறது ஒரு வியாதி, அவர் இருக்கிற வரை அவங்கள நல்லா பாத்துக்க சொல்லுன்னு சொல்றா. அதுக்கு அர்ஜுன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க சரி வா போகலாம்னு ரீனா கூப்பிட்டா இல்ல நான் இன்னைக்கு வரல நீ போயிட்டு வான்னு சொல்ல ரீனாவும் சரி பாய்னு சொல்லிட்டு கிளம்புறா. இங்கே கட் பண்ணா அந்த கொலகாரனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எதையோ எடுத்து மறைச்சு வைக்கிறான். இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.